கண்ணுக்கு யாருக்கு தெரியலடா ஓடா ஜாக்கி ஓடு தடம் எந்த ஊர்லயும் வரக்கூடாது ஏய் பூசா எப்படி எடுத்தாரா ஓட மாட்டு விடுறா நல்லா இருக்குல்ல நீங்க பவுரு தோச்ச கம்மியாட்டி கூட்ட உட்கார வைத்தானே வந்தது தப்பா கேமரா மட்டும்தான் பேசக்கூடாது பட்டி போனா அந்த மயிலு போய் எங்க அடையும் அந்த மயிலு போய் எங்க அடையும் ஆதிவரா சக்தி சக்தி இவள் யார் எப்பேர் பெற்றவள் அவதாரங்கள் 1008 ஒவ்வொரு இடத்திற்கும் அவர் பெயர் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி மருவத்தூர் ஆதிவரா சக்தி ஆண்டிலே காமாட்சி மதுரை மீனாட்சி முத்துமாரி நந்தமாரி புத்துமாரி எத்தனையோ நம்ம விளச்சவள் இந்த கிராமத்தில் மாரியம்மனாக வந்தவள் அப்படி கூடுது இவள் யார் எப்பேர் பெற்றவள் இவள் எப்படி தோன்றினாள் தெரியுமா ஆதிவரா சக்தி என்றாரு ஒரு நேரத்தில் இந்த கிரேதா திரேதா துவாபரி கலியுகம் 4 யுகம் சொல்லுவாங்க இந்த 4 யுகம் எல்லா பெரியவருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அதுக்கு முன்னால் ஒரு யுகம் இருந்தது அதுதான் மணியுகம் அந்த மணியுகப்பட்டது எப்படி காட்சியளித்தது ஒரே மணல் மேடாக காட்சியளித்தது அந்த மணல் மேடாகப்பட்டது வெளிச்சு மேலே சென்ற பாதி ஆகாயமாக கீழே சென்ற பாதி பூமியாக மாறியது அதிலே இவள் தோன்றினார் ஆமா எப்படி தோன்றுகிறார் உடலில் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இவள் தோன்றினார் ஆமா உடனே சுற்றி திருந்த அழகு வார்த்தார் எந்த உயிரினுமே தென்படவில்லை இவள் அழந்து திருந்ததால் இவள் பூ போன்ற மேனில் இருந்து விரைவாகப்பட்டது பெருக்கெடுத்து ஓடி வந்தது அந்த வேவை துளியாகப்பட்டது பூமியில விழுந்தவுடனே பெருத்தது ஒரு ஆறாக ஓடுது அது சென்று போய் பார்க்கும் பொழுது அதில் 2 பாசிகள் அந்த ஆற்றில 2 பாசிகள் தவழ்ந்து சென்றது பார்த்தால் இந்த 2 பாசிகளுக்கு நம்மளுடைய சக்தியை கொண்டு உயிரை கொடுத்தால் எப்படி இருக்கும் என்ற கற்பனையோடு தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த 2 பாசிகளுக்கும் உயிரை கொடுத்தார் அந்த 2 பாசிகளும் 2 பாம்புகளாக மாறியது ஆண் பாம்பு ஒன்று பெண் பாம்பு ஒன்றாக மாறியது ஆண் பாம்பு ஒன்று பெண் பாம்பு ஒன்றா மாறியது அப்படி இருக்கிறது ஆண் பாம்பு ஒன்றாக பெண் பாம்பு மாறிய உடனே அது சல்லாபத்தில் ஈடுபட்டது காமலையிலே புரிந்தது வில்லேஜ்ல சொல்லுவாங்க கிராமத்துல ஏழலாடுதுன்னு அப்படி லீலையில் புரிந்தது அதை பார்த்தா பாரிவா இவளுக்கு காமம் உட்காருங்க 10 நிமிஷம் உட்காரு தெரியாது இவ்வளவு நேரம் வெளியே பார்த்துக்க சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி உட்காந்து கொஞ்சம் அமைதியா கடைசி பார்த்து அதானே அப்ப இருக்கு விடுது அந்த காமத்தை பார்க்கிற விலைக்கு காமம் தலைக்கிறது பேசாதே அமைதி சைலன்ட் ஐயா சாகும் போது பேசாதே சத்தமில்லாத போய் சேரணும் ஐயா உட்காருங்க கையில என்ன இது பத்தியா உட்கார இருக்கிற இடத்துல உட்காருமா
பிறகு என்ன ஆயிற்று? இவளுக்கு காமம் தலைக்கிறது. ஆஹா, நம்மை படைத்த நம்மளால படைக்கப்பட்ட இரு பாசில் இரு பாவங்களாக மாறியது. அது ஒன்று சேர்ந்த உடனே அந்த லீலையை பார்த்தோம், நமக்கு ஆசை பெருகெடுத்து ஓடி வருகிறது. நம்ம கேட்ட ஒரு ஆணவனை படைத்தால் நாம இப்படி சந்தோஷமா இருக்கலாம் என்று இவள் இந்த காமத்தை தீர்த்துக்கலாம் மனதிலே தோன்றியது. என்ன செய்தால்? சிற்றுக்கு மன்னடித்தாள். ஆமாம், ஓம் என்ற மந்திரத்தை ஜபித்தார். அது ஜபித்தவுடனே தோன்றி உருவாகப்பட்டது. இவரை பார்த்து அம்மா என்று அழைத்து, அம்மானு கூப்பிட்டா புள்ள மரியாதை அவனை போய் சேர முடியுமா? காமத்திற்காக ஒரு பிள்ளையை படைக்கின்றோம், அம்மானு கூப்பிடுதே. தோன்றி உருவாகப்பட்டு நம்மை பார்த்து அம்மா என்று அழைக்கிறது. ஆகினால் நம்ம காமத்திற்காக படைத்தால் தோன்றி உருவாகப்பட்டது அம்மா என்று அழைக்கிறது. இந்த பிள்ளை யாராக இருக்கும் என்ற கேள்வி மனதிலே எழுதியது. இந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளை யார் என்ற கேள்வியாகப்பட்டு மனதிலே தோன்றியது. ஆகினால் அந்த கேள்வியே அந்த குழந்தைக்கு பேரை வச்சுட்டாங்க. அவன் தான் பிள்ளையார். அவன் தான் பிள்ளையார். பிள்ளையாக ஏற்று ஆலமரத்தில் அரச மரத்தில் மூல முதல் கடவுள் விநாயகர் பெருமான். அவனுடைய முதற் பிள்ளை. பிறகு என்ன ஆயிற்று? சுத்திக்கார தண்ணி அந்த காம்பவுண்ட் போய் சுத்திக்காரண்டா கொட்டாய சுத்தி வரான். ஜாக்கியத்தா தாண்ட கையில் வச்சிருந்தா தான் வாடப்படுவாங்க. ஏங்க வாங்க சாவு போற நேரத்தில் நீ வேற சுத்தி கிடக்கிறா பாய். மடிக்கிட்ட வா வாடா 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 வாடா. எந்த ஊர்லயும் வரக்கூடாது. பவுடர் தோச்ச கம்மியாட்டி கூட்ட உட்கார வைத்தானே. வந்தது தப்பா? கேமரா மட்டும்தான் பேசக்கூடாது. நான் வரல கூடக்கிறேன். நானு எடுத்து போய் சேக போறேன். நான் தான் உன்ன என்னாச்சுன்னா இங்கே விட்டுருவேன். காணாங்கத்தா கருவறு கட்ட நாய் விட்டுவோம் பரபரன்னு. யாரா வந்து பாருங்க. அடிக்கிற அடி தெரிஞ்சு போதுறா. அப்படி இரண்டாவது ஒரு உருவத்தை உடைக்கிறார். தோன்றிய உருவம் இவனை பார்த்து தங்கா என்று தங்கச்சின்னு கூப்பிட்டா அண்ணன் முறையாவது அவனையும் சேர முடியாது. அவனா யாரு? அந்த வைகுந்த வாசன் எம்பெருமான் மகாவிஷ்ணு நாராயண. அவன் தான் ஏழு மலை உட்காந்துக்கிறவன். மூன்றாவது வைகுந்தத்துல வரவஷ்டா. மூன்றாவது உருவத்தை உடைத்து தோன்றிய உருவம் இவனை பார்த்து பெண்ணே என்று அழைத்தது. ஆஹா, நம் காமத்தை திருப்பதிக்கு சரியான ஆடவன் தேர்ந்தெடுத்து விட்டு நிறுத்திக் கொண்டு இவன் நான் நினைச்சு கட்டினைக்கு துணிகின்றான், விரைந்து ஓடுகின்றான். அவன் இவனை பார்த்து பயந்து வரான். இவனை பார்த்து அவன் வர்றான். ஏன் இவளுக்கு நெற்றிக்கண். முதலாக நெற்றிக்கண்ணோட பிறந்தவன் இவன்தான். சிவபெருமானுக்கு இல்ல 3 கண்ணு. சிவபெருமானுக்கு கிடையாது. இவனுக்கு தான் 3 கண்ணு. ஆமா. உன்னை கட்டணைக்கு துணிந்து ஓடுவது என்னுடைய ஆசை தீர்த்து வைக்கிறது. ஏன் எதற்காக சொல்கிறேன்? ஏன் வர்ற அப்படி கேட்ட உடனே அவன் சொல்றான், கண்ணே உன்னுடைய கட்டணத்து மொத்தோடு உன்னை காமாசையை தீர்க்கலாம் நினைக்கின்றேன். ஆனால் உன் அருகில் வந்தால் உன் நெற்றிக்கல் அக்னி சோலையாகப்பட்டது பெருக்கெடுத்து வீசுகிறது. ஆகினால முடியல. உன்னை ஒன்று சேரணும்னா உன்னுடைய நெற்றிக்கல்லை பேச்சு எனக்கு தானமா கொடுத்தால் உன் காமாசையை நான் தீர்த்து வைக்கிறேன். அவன் சொன்ன வார்த்தை கேட்டு 5 நிமிஷம் சந்தோஷம் சொகத்துக்காக காமத்திற்காக தன்னுடைய கண்ணியே பேச்சு அவள் கொடுத்தார். கொடுத்த உடனே என்ன ஆயிற்று? இவளை நெற்றில் இருந்து உருவப்பட்டு பெருக்கெடுத்து பேச்சு எடுத்தது அங்கிருந்து உதிர வருது. பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. பார்த்தான் ஈஸ்வரன், அடடா நமக்காக ஒரு கண்ணையை பேர்த்து கொடுத்தவள் அப்படி இருக்கும் பொழுது நெற்றில் இருந்து உருவப்பட்டது பெருக்கெடுத்து ஓடி வருது என்றைக்காக சிட்டிக்கு மண் எடுத்தார். நெத்தில வச்சு ஆயிடுறான். அந்த உதரம் நின்னு போச்சு. நம்ம தாய்கள் எல்லாம் வைக்கிறாங்க பாரு, வட்ட வட்டமா போட்டு வச்சுக்கிறாங்க பாரு. அம்மா தெய்வ கடாசமா இருக்குது பாரு. மாதிரி தான் இருக்கணும். அவங்க ஒரு ஆள் தான் இப்போ எது மாதிரி வைக்குது எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு அப்படியே பாத்ரூம் போது கண்ணாடி எடுத்து ஓட்டுது. எல்லா வீட்டு பாத்ரூம்ல அந்த கண்ணாடி ஃபுல்லா அதான் இருக்குது. டைல்ஸ் ஃபுல்லா அதான் இருக்குது. ஆமா, அவங்க ஒரு டிசைன் கொடுக்குறாங்க. அது
அப்படி ஸ்டிக்கர் போட்டா இருந்தாலும் வட்ட போட்டா இருந்தாலும் என்ன காரணம்? ஆமா, அன்னைக்கு ஈஸ்வரன் மச்சான் பாரு, திலகம், அதுதான் திலகமாக மாறியது. பிறகு என்ன ஆயிற்று? அந்த உதவாப்பட்டு பெருக்கெடுத்து இவள் உச்சன் தலையாக வருகிறது, மேல் நோக்கி போது, மேல் நோக்கி வருகிறது. பார்த்தான் ஈஸ்வரன், மீண்டும் சித்திக்கு மண் எடுத்து உச்ச நல்ல வச்சு உச்சின்னு சொல்றமே, ஆமா, அது காரணம் என்ன? குழந்தை பிறந்தா பள்ளமா இருக்குது, அது காரணம் என்ன? ஈஸ்வரன் வைத்து அழைச்சான் பார், அந்த அழுத்தம் தாங்க அப்படியே நின்னு போச்சு. உதரம் நின்ற உடனே என்ன ஆயிற்று? அந்த உதவாப்பட்டது பெருக்கெடுத்து இவள் யோனின் வழியாக வருகிறது, கீழ் நோக்கி போகிறது. ஆணின் உறுப்பு மானி, ஆமா, பெண்ணின் உறுப்பு யோனி. அப்படி யோனின் வழியாக வருகின்ற நேரத்தில் பார்த்தான் ஈஸ்வரன். ஏன்னா ஆண்களை விட பெண்கள் 16,000 ஏனம் பலம் படைத்தவர்களாம். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அன்றே சாபத்தை உடைத்தான். மாதத்திற்கு ஒரு முறை மாதவிடாய் போக கிடவது என்று சாபத்தை கொடுத்தான். என்னை ஈனெடுத்த தாயாக இருந்தாலும், உடன் பிறந்த அக்கா தங்கையாக இருந்தாலும், தொட்டி தாலி கட்டி மனைவியாக இருந்தாலும், மாதத்துக்கு ஒரு முறை போறாங்க ஒரு தாய்க்கு 3 நாள் 5 நாள் 7 நாள் சொல்றாங்க. அது காரணம் யாரு? இவ செய்தான், ஈஸ்வரன் கொடுத்த சாபம். பிறகு என்ன ஆயிற்று? நெற்றிக்கணி. ஏனென்றால் ஒரு திருமணம் செய்ய வேண்டுமானால் எப்படி பார்ப்பாங்க? ஆம்பளைக்கு வயசு அதிகமா இருக்கணும், பொம்பளைக்கு வயசு கம்மியா இருக்கணும். ஜோடி போட்டா அப்படிதான் பார்ப்பாங்க. ஆமா. ஆனா முதலாக தோன்றியவன் இவள் பெரியவன். இரண்டாவது தோன்றியவன் சிவன், அவன் சிறியவன். இருவரும் திருமணம் செய்ய முடியுமா? என்ன செய்தான்? இவள் உடைத்த நெற்றிக்கணை வச்சு இவளை சுட்டி அரித்தான். சாம்பலாக மாற்றி 3 சக்திகளாக விரித்து 3 சக்திகளாக சக்தி, கிரியா சக்தி, ராணா சக்தி என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவி, அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று முப்பெரும் தேவி, முப்பெரும் மாமியார்கள் மறந்துக்கிறாங்க. அப்பேற்பட்ட சடி சேலை செஞ்சவோ இவளா என்ன கொல்ல வரா? என்ன கொல்ல முடியுமா? என்ன வண்டி இங்கே வருமா? போன் பண்ணமா? உனக்கு அறிவுக்கிட்டே இல்லையா? ஏண்டா நீ தங்கத்தான் இங்கே தங்கலாம், போத்தலாம் போலாம், நம்மளோட விருப்பம் தான். ஆமா, இன்று இரவு நாடகம் அப்படி வேலை நம்ம தான் போறோம். இந்த வேலையை சொல்லிக்கிறாங்க. உனக்கு இந்த வேலைலாம் பத்தாதுங்க. உள்ள உக்காந்தா யாரு எங்க உக்காந்துக்கிறது தெரியாது. அதனால உனக்கு வேற வண்டி ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இந்த சாமிலா கூட சாமியா அடிச்சிட்டு போவாங்க. ஆமா, அது போல ரதத்துல உட்கார வச்சா சாமி கூட உட்காந்து தான் வரும். இந்த சாமி கூட உட்கார்ந்து தானே வரும். ஆனா நானு அந்த வண்டியில பத்துக்கிட்டே வரலாம். ஆமா, ஏன்னா உலகத்திற்கே நீ கடவுள் நான் தான். சைடுல இருக்கிறவங்களா அப்படியே சுத்தி உன்னியோ பாப்பாங்க. அப்படியா? ஆமா. மேலலாம் வைக்கிறாங்க இந்த சாமி. எட்டுமனாக்கா தெருவா இந்த சாமி கிராண்டா கட்டிக்கிறாங்க பாரு கோயில். எதுக்குறாம வீண் செலவு பண்ணி கிடக்குறாங்க இந்த மக்கள் கூட்டம். இந்த சாமினா சாமி அங்கல மன மாரியம்மனா? ஏரியில போட்டு என்ன தூக்கி உக்கார வை, நான் அப்பயே பேய்வேன். சாமி ரவ பேயம் போ குளிக்கலாம். என்ன சொன்னிய பேயரு? மழைடா, மழைதான் சொல்றேங்க. மழை நான் இப்ப பேய்வேன். ஆனா இன்னைக்கு பேய் வைக்க மாட்டேன். ஏன்னா நீங்க 6 ரோஜா நாடகம் மாத்திரம் இன்று இரவு நாடகம் இருக்கு. ஆமா, போன முறை தான் மழையில பேஞ்சு அனுபவிச்சு மாடாடி பேஜாரு பட்டமே. இந்த தடவை 2 நாடகமும் சிறப்பா நடக்கணும். இன்னைக்கு பேய மாட்டேன், நாளைக்கு பேய்வேன். நாளைக்கு பேய்வியா? ஆமா. டேய், இனி உலகத்திற்கே கடவுள் யாரு? நானு. நான் நினைச்சேன் என்ன சாதனை செய்வேன் தெரியுமா? வரும் காலத்துல கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த மாசத்தெல்லாம் குளிர்காலமாக்க போறேன். குளிர்காலம்? ஆமா, பனி பெய்யும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இதெல்லாம் பார்த்தா வெயில் காயும். அது மட்டும் கிடையாது, சித்திரையில வைகாசியில கத்திரி வெயில் வரும். அதெல்லாம் செய்ய போறேன். நீ? ஆமா. என்னடா தம்பி, நான் கூட எவ்வளவு டுபாக்கெல்லாம் பார்த்தேன். ஆனா முன்ன மாதிரி ஒரு பீலாவை நான் இது வரைக்கும் பார்க்கறேன். ஏண்டா அந்த மாசத்துல அது காய்தான் செய்யும், காய்தான் செய்யும். இவரு இப்பதான் புதுசா கண்டுபிடிச்சு சொல்றாரு. யாருக்கு அது? சரி வண்டி சொன்னி. ஆமா, எதுக்கு அம்மா செலவு பண்றாங்க? மேல தரம், மேலக்காரல காசு. ஆமா, பம்பக்காரல காசு. எதுக்கு நீ செலவு பண்றாங்க? லூசாப்பா, அவங்க திருவிழா பண்ணா 2 நாள் நாடகம் நமக்கு எப்படியா கொடுப்பாங்க? ஐயோ, அடிமடியே கை வைக்கிறான் பாபா. எனக்கு போற வண்டியில தனித்தனியா மேல எல்லாம் கிடையாதுங்க. பட்டு தட்டா போதும், அது பாட்டு அதுவா பாய்க்கிட்டு வரும். அப்படியா? ஆமா. என்ன பாட்டு? ஐயா முஞ்சி முஞ்சி நாயகரே, ஐயா முஞ்சி நாயகரே, முக்கநாதன் மகனே, அந்த கண்ணனுக்கு முன் பிறந்த கணபதி எழுந்தருள்வாய், அந்த கண்ணனுக்கு முன் பிறந்த கணபதி எழுந்தருள்வாய், அந்த கண்ணனுக்கு முன் பிறந்த பற்றி போனா அந்த மயில போய் எங்க
அந்த மரம் பட்டி போனா அந்த மயிலு போய் எங்க அடையும்? அந்த மயிலு போய் எங்க அடையும்? ஆனா இந்த உலகத்திலே உன்ன மாதிரி கொடுத்து வச்சு யாரும் இல்லை சாமி. யாரும் கிடையாதுங்க. எப்படி தான் சாவுக்கு தானே அடிக்கணும் தானே பாடுற நீ ஒரு ஆள் தாண்டா இருப்பான். யாரா சாப்பிடுற? ஏய் நான் அவளை சொர்க்கரங்க பேர் ஏற்பாடு பண்ணிடுறேன். சக்தி ஓடி போடி இதுகாரம் உங்களுடைய யாரணி ரோஜா நாடகம்